அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அதாங்க தக்காளி குழம்பு. நம்ம காயல் பண்ணத்தில் தக்காளி கறி வைப்போம், நெய் சோறு சூப்பரான ஒரு காம்பினேஷன். இப்போ நம்ம செய்ய போகிறது தக்காளி குழம்பு. ரொம்ப ரொம்ப கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸில் வெங்காயம்லாம் கூட இல்லாமல் சிம்பிள், ஈஸி அண்ட் குயிக்கஸ்ட் வேயில் எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பொருட்கள் என்ன அப்படின்னா, கடுகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வத்தல் ரொம்ப கம்மி, அது உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ அதே மாதிரி தான் பச்சை மிளகாயும். நான் தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேன். 4ஐயும் நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், இது க்யூப் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வத்தல் ஈக்குவலாக 2 வத்தல் எடுத்துக்கலாம், இல்லாட்டி 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்தவாறு ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகம், 1 கப் தயிர், கொஞ்சம் கருவேப்பிலை. என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை, கொத்தமல்லி இலை போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் இது தேங்காவையும் ஜீரகத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன், 2ஐயும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். ஆக்சுவலி தேங்காய் பூ என்கிட்ட இல்லை, அதனால் தேங்காய் பவுடரையும் ஜீரகத்தூளையும் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இனிமேல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இன்க்ரீடியன்ஸில் சாரிங்க, நான் எண்ணெய் மறந்துட்டேன். நீங்கள் ஒரு பேனில் தேவையானது ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. யூஷுவலாக போடுற மாதிரி கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது நாம் வத்தலை போட்டுடலாம். கடுகும் வத்தலும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுறோம். நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுடலாம். இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஏன்னா இதை கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்க போகிறோம் தக்காளியை. அதனால் ரொம்ப வதங்கணும் அப்படின்றது இல்லை, கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் போட்டாலே போதும். தக்காளி கொஞ்சம் லைட்டாக 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் 1 கப் தண்ணி விட்டுருக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்களும் அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும், பச்சை மிளகாவும் வத்தலும் நம்ம போடுறதுனால நம்ம மசாலா தூள் போட தேவையில்லை, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சா பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விட, வேக விடணும். நல்லா கொதிச்சது அப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் ஜீரகத்தை விட்டுடலாம். நல்லா கலக்கிக்கோங்க. அதோட கருவேப்பிலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே இது காம்போடையே போட்டுருக்கிறேன், கொஞ்சம் ஸ்மெல் நல்லா வரும் அப்படின்றதுக்காக வேண்டி. யூஸ்வலாக நம்ம ஊரில் பண்ணுறது. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்மெல் கூட ரொம்ப நல்லா இருக்குது. அது ஜீரகம், தேங்காய் எல்லாம், தக்காளி கூட நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தாலே போதும், ரொம்ப இதாகணும்னு தேவையில்லை. இப்போது நம்ம உப்பு மறந்துட்டோம் இல்லையா, உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு கூட தயிர், 1 கப் தயிர் சேர்த்து அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்தப்புறம் ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவையில்லை, ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்.
இப்போ வாசனை நல்லா இருக்குது. தயிர் சேர்த்தாச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. போதும், ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை. பாருங்கள், எண்ணெய்லாம் மேலே மேலே நல்லாயிருக்கு. நிஜமாகவே ஸ்மெல் நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுவையான, ஈஸியான, சத்தான தக்காளி குழம்பு ரெடி. சுவையான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவங்களோட கருத்தை சொல்லுங்கள். செஞ்சு பாருங்கள். நிஜமாக ரொம்ப நல்லா இருக்குது. ஈஸியான ரெசிபி கூட. ஆல்ரைட், தேங்க்யூ.